ஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மனித நாடி யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம உலக பணக்காரர் வரிசையில் இருக்கக்கூடிய அம்பானி அவர்களுடைய ஜாதகத்தை பத்தின ஆராய்ச்சி நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஏன் நம்ம அம்பானி அவர்களை தேர்ந்தெடுத்தோம், அதாவது முகேஷ் அம்பானி அவர் பேர் இல்லைங்களா? சரி, உட்காந்துட்டு பேசுறேங்க. இந்த முகேஷ் அம்பானி அவர் பாத்தீங்கன்னா உலகத்துல பேசாத ஆளுங்களே கிடையாது. என்ன மனுஷன் அவன், பையன் கல்யாணத்துக்கு இப்படி கோடி கணக்குல தண்ணியா செலவு பண்றான், பணம் அவனுக்கு எங்க இருந்துப்பா வருது, இதெல்லாம் அவன் கொள்ளையடிச்சானா, என்ன பண்ணா ஏது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒண்ணு பேசுறாங்க இல்லைங்களா? பிறந்தா அவர் மாதிரி பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப பிறந்தா அவர் மாதிரி பிறக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு அவருக்கு? முதல்ல பாருங்க, இந்த போர்டுல இருக்கிறது முகேஷ் அம்பானி ஐயா அவரோட ஜாதகம் தான், சரிங்களா? உண்மையிலேயே நம்ம ஜோதிடம் நம்ம கத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்ல ஒரு அனுபவம் வரும். அந்த தெரிஞ்ச அனுபவங்களை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க பெரியவங்க. இப்ப அந்த மாதிரி கடந்த 12 வருஷத்துல எனக்கு கத்துக் கொடுத்த குருமார்கள் அவங்களோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் காரணம். இப்ப ஜோதிடம் கத்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நிறைய புக்ல நம்ம வகுப்புல கத்துக்கிற விஷயங்கள் சும்மா அப்படியே மேலோட்டமா அப்படியே கேட்டுட்டு அப்படியே டக்குன்னு மறந்துடுவோம். அதாவது கிளாஸ்ல இருக்கும்போது நல்லா புரியும். கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டோம்னா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம தான் எழுதியிருப்போம், இது என்ன எழுதணுமா, நம்ம தான் எழுதணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பாருங்க, இவரோட ஜாதகத்துல 19/4/1957 பிறந்திருக்காருங்க, சரிங்களா? வெளிநாட்டுல ஏடன் ஏமன ஓமன் அப்படிங்கிற ஒரு நாட்டுல அவர் பிறந்திருக்காருங்க, சரிங்களா? அப்போ இதுதான் அவரோட ராசி கட்டம். விருச்சிக லக்னம், லக்னத்திலே சனி வக்ரம், 2ஆம் இடத்துல தனுசுல சந்திரன், 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல குரு வக்ரம், 12ஆம் இடத்துல ராகு. இப்ப நீங்கெல்லாம் படிக்கிற காலகட்டத்துல, அஸ்ட்ராலஜி படிக்கிற காலகட்டத்துல என்ன முதல்ல மைண்ட்ல ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் உட்படதான் 6, 8, 12ல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னு சொன்னா மனுஷனை போட்டு பாடா படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம நல்ல ஜாதகமா கெட்ட ஜாதகமானு பாக்குறதுக்கு கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேத்துக்கு. 6, 8, 12ல கிரகங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட திசை வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம். பாருங்க, இவருக்கு 6ல சூரியன் சுக்கிரன் புதன் கேது, 8ல ஒருத்தர் இல்ல, 12ல ராகு. இந்த 5 கிரகம் 6, 8, 12 சம்பந்தப்பட்டதுல 6லயும் 12லயும் இருக்காங்க, சரிங்களா? இப்ப இவரோட திசை வராம இருந்தா நல்லதுன்னு ஒருக்க பார்த்தோம் இல்லைங்களா? முதல்ல அதை அந்த பாயிண்ட பாத்திரலாம், சரிங்களா? இப்ப இவர் பிறந்தது என்ன நட்சத்திரங்க? கேதுவோட மூல நட்சத்திரத்துலதான் சந்திரன் நிக்கிறார். அப்ப கேதுவோட திசையில தான் இவர் பிறந்திருக்காரு, சரிங்களா? அது இவர் பிறந்தப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசா வருடங்கள் சும்மா ஒரு வருஷம் சில்லறதான் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 4ஆம் பாதம் முழுசா இருந்தாலே 1.5 வருஷத்துக்கும் கிட்ட மேல வந்துருது இல்லைங்களா? இப்ப பாருங்க, இவர் பிறந்ததுல பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இவருக்கு கேது திசை, 2வது சுக்கிர திசை, 3வது சூரிய திசை, 4வது சந்திர திசை, அதுக்கப்புறம் வரக்கூடியது செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் வரக்கூடியது ராகு திசை, அதுக்கப்புறம் வரக்கூடியது குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசை. இப்ப பாருங்க,
இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு தசை தான் நடந்துட்டு இருக்கு. 2019 ஆரம்பிச்சது, 2035 வரைக்கும் இருக்கு. இப்ப ஒரு மனுஷனுக்கு பணம் காசு அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஜாதகத்துல 2ஆம் இடம் தான். இந்த இந்த இதுதான் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய இடம். இப்ப இந்த இடத்துக்கு எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் பாவ கிரகத்தோட பார்வை இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். இப்ப உங்களோட ஜாதகத்திலேயே உங்க லக்னத்துக்கு பாருங்க, இந்த லான்னு போட்டு பாத்தீங்களா, அதான் லக்னம். அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், உங்களோட பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், உங்களோட வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அங்க ஏதாவது ஒரு கிரகத்தோட பார்வை இருக்குதான்னு பாருங்க. இங்க இவருக்கு பாருங்க 2ஆம் வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு உடையவன் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல இருக்காரு, இந்த வீட்டுக்கு 9ல இருக்காரு. எப்பவுமே ஒண்ணு வந்துங்க, எந்த ஒரு கிரகமும் லக்னத்துக்கும் 6, 8, 12ல மறையக்கூடாது, அந்த வீட்டுக்கும் 6, 8, 12ல மறையக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரூல் ஜோதிடத்துல. இங்க பாருங்க, குரு 5ஆம் பார்வையா தன் வீட்டை பாக்குறாரு, தன வீட்டை அவரே பாக்குறாரு. இது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பணம் காசு பணம் காசு பணம் காசு அப்படிங்கறதுல எப்பவும் ஒரு குறிக்கோளாவே இருந்துட்டே இருப்பாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு கொஞ்சம் ஆர்டராகவே வருவோமே, இது ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அது இல்லாம ஜோதிடம் தெரியாதவங்களும் இதுல என்னதான் இருக்கு, இவர் ஜாதகத்துல அம்பானி ஜாதகத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்தவங்களும் இருப்பீங்க இல்லைங்களா? அவங்களுக்காகவும் கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாவே சொல்லலாம். ஜோதிடர்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இப்ப சொல்லக்கூடியது, இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட், அதாவது ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். பாருங்க, இது விருச்சிக லக்னம். இந்த வீட்டு ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இந்த வீட்டுல இருக்கக்கூடியவர் சனி பகவான். எல்லாத்துக்கும் போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப லக்னாதிபதி முதல்ல 6, 8, 12ல போய் மறையக்கூடாதுங்க. அப்படி மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கை சிரமத்தின் சிரமம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனா இவருக்கு பாருங்க லக்னாதிபதி 7ல தான் இருக்காரு. 7ங்கிறது கேந்திர ஸ்தானம். இன்னொன்னு பாவ கிரகங்கள் கேந்திரத்துல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல லக்னாதிபதி 7ல இருக்கிறதுங்கிறது நண்பர்கள் கிட்ட ஒரு அதிகமா அட்டாச்மெண்ட்ல இருக்கிறதாவும், மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதாவும் அப்படிங்கிறது இது ஒண்ணு. இப்ப நம்ம கணவன் மனைவி பத்தி நம்ம பேச வரல. இவரோட பொருளாதாரம், இவரோட இன்கம் எதனால அந்த அளவுக்கு கூடிச்சு எல்லாம் சொல்லுவாங்க. 6, 8, 12ல இருந்து தசை நடத்துச்சுன்னா ரொம்ப முடியாதுப்பா வாழ்க்கையில. சார், நான் எனக்கு 6ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தி என்னை போட்டு பாடப்படுத்திருச்சு, 6ஆம் அதிபதி திசையில நான் போய் பாடாத பாடப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி 6, 8, 12 அதிபதிகள் திசையில நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஏனுங்க, நிறைய பேர் படாத பாடு பட்டிருப்பீங்க. ஆனா இவர் ஏன் படாத பாடு படல பாருங்க. இவருக்கு பிறந்தப்ப கேது 6ல இருக்கு. கேதுவோட திசை 1 வருஷம் நடந்திருக்கு. சின்ன குழந்தையில ஒரு வெளிநாட்டுல இருந்தாரு. அந்த 1 வயசுக்கு மேல 2வது வயசு நடக்கும்போது தான் அவங்க அப்பா எல்லாருமே ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு, மும்பைக்கு வந்துட்டாங்களாம். சரிங்களா? அப்ப இவருக்கு 21 வயசு வரைக்குமே பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. அந்த சுக்கிரம் பாத்தீங்கன்னா 6ல இருந்து தான் நடத்திருக்கு. சரிங்களா? இவர் பிசினஸுக்குள்ள அடி எடுத்து வச்சதே அந்த சுக்கிரனுக்கு அடுத்து வரக்கூடிய திசை எதுங்க? சூரிய திசை. இந்த சூரியன் பாருங்க, இந்த லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 கூடையவன் சூரியன் 6ல இருக்கான். சரிங்களா? எந்த ஒரு மனுஷனுக்கும் சொந்த தொழில்ல நல்லா டாப்பா வர்றதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஒரு கிரக தசை நடத்துறதும் 10 குறியவனோட தசை நடக்கிறதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்க பாருங்க, இதுல இந்த ஜாதகத்துல ஏகப்பட்ட பவர் இருக்குங்க. சும்மா சாதாரணமான ஜாதகம் கிடையாது இது. சரிங்களா? ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டம், ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6, 8, 12 கூடையவங்க அந்த 6, 8க்குள்ளேயே இருக்கிறது நல்லது அப்படிங்கறது நம்ம படிச்சிருப்போம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஜாதகத்துல 6 கூடையவன், 8 கூடையவன், 12 கூடையவன் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. 6லயோ 8லயோ 12லயோ இருக்கிறது. இப்ப பாருங்க, 6 கூடையவன் யாருங்க? செவ்வாய். அவர் எங்க இருக்கிறாரு? 7ல இருக்கிறாரு, விட்டுருங்க. அடுத்து 8 கூடையவன் யாரு? புதன். அவர் எங்க இருக்கிறாரு? 6ல இருக்காரு. 12 கூடையவன் யாரு? சுக்கிரன். அவரும் அங்கதான் இருக்காரு.
இங்க 8 கூடையவனும் 12 கூடையவனும் 6ல போய் உட்கார்ந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இன்னொன்னு, இந்த குருவோட பார்வை பாருங்க தனஸ்தானத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையா இந்த மேசத்துல இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், கேது இவங்களுக்கும் இருக்கு. இது வந்து குருவோட பார்வையில இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சு அப்படின்னு சொன்னா இன்கம் நல்லா கொடுக்கும். ஏனுங்க, இன்கம் நல்லா கொடுக்கும். இன்னொன்னு, சந்திரன் அப்படிங்கிறதுக்கு குருவோட பார்வை இருந்துச்சுன்னு சொன்னாலே மனோகாரகன்னு சொல்லுவாங்க. சந்திரனை செம்மைய மைண்ட் திங்க் ஆகும். எப்படிங்க, செம்மையா மைண்ட் வந்து திங்க் ஆகும். இன்னொன்னு, சூரியன் தான் வந்து தலைமை பதவிக்கு குறிக்கக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்லாம கௌரவம், அந்தஸ்து, அதிகாரம், இந்த டானுக்கெல்லாம் டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பு. அதாவது நம்ம சூரிய குடும்பம் தானே சொல்லுவோம். அவ்வளோ பிளானட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது சூரியன் தாங்கிற மாதிரி அந்த சூரியன் உச்ச வீட்டுல இருக்கிறாரு. அதுவும் உச்ச டிகிரிலேயே இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல தான் இருக்காரு. சரிங்களா, இங்க நான் அந்த பாத சாரம் எல்லாம் எழுதல, அது இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்களா, அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகமாவது உச்சமா இருக்கணும், ஆட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியமா வேணும். அது சூரியன் வந்து உச்சம். அதுக்கப்புறம் பாருங்க, சுக்கரனோடது 26 வயசு வரைக்கும் தசை நடந்துச்சுன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியனோட திசையில தான் இவங்க அப்பா பிசினஸ்குள்ளே பையனை இழுத்துட்டு வர்றாரு. சரிங்களா, அப்ப குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு என்ன ஆகுங்க, அதுவும் இந்த லக்னத்துக்கு 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாமே இவர் கூட பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, தம்பி அக்கா எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அவங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் இவர் போய் சேரல. ஆனா இவருக்கு அந்த இது வந்திருக்கு. பாக்கியம் ஒன்னதான் வருது பாருங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9 கூடயவன் பாக்கியம் வந்து 2ல இருக்கு, தனத்துல இருக்கு. 9, 2 சம்பந்தப்பட்ட விஞ்சும் பலனை தருவோம்னு சொல்லி ஒரு பாடல் வரும். சரிங்களா, 9 கூடையவன் 2 கூடையவன் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு விஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. இப்ப பாருங்க, 2 கூடையவன், இது 9 கூடையவர். சந்திரனை 2 கூடிய குருவே பாக்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேட்டிருப்போம். அந்த குரு எந்த அளவுக்கு கோடி நன்மையை கொடுக்குது அப்படிங்கறது உதாரணத்துல நம்ம காமிச்சு கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த ஜாதகம். சரிங்களா, இதுல இன்னும் பாருங்க, கேதுக்கு குரு பார்வை இருக்கு, சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்கு, சூரியனுக்கும் குரு பார்வை இருக்கு, சந்திரனுக்கும் குரு பார்வை இருக்கு, செவ்வாய் சுயசாரம். ஏன் செவ்வாய் இந்த இடத்துல சுயசாரங்கிறத நோட் பண்ணிருக்கேன்னா, லக்னாதிபதி செவ்வாய். சரிங்களா, 7ஆம் இடத்துல இருந்தாலும் எவ்வளவுதான் நண்பர்கள் இருந்தாலும் பொண்டாட்டி இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார். எப்படிங்க, இவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார். அதுக்கப்புறம் பாருங்க, ராகு குரு சார். அப்புறம் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சார். பகையை ஒன்றும் தரவும் இல்லை, அது 10ஆம் அதிபதியோட சாரம். அந்த தொழில் சிந்தனை அப்படிங்கிறது இருந்தே இருக்கும். கௌரவம், அந்த பேரு புகழ் அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அதிகமாவே இருக்கும். இதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தனுக்கும் வீடு கொடுத்தவன் கெட்டு போகக்கூடாது. இப்ப இந்த குருவுக்கு வீடு கொடுத்தவன் கெட்டு போகல. சரிங்களா, அதுவே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த குரு எப்படிங்க 10ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்ரமா இருக்கு. வக்ர குரு இல்லாம நார்மலா குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேர்மையானவர், நீதியானவர், கராரானவர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டா இருந்து பண்ணக்கூடியவரா இருப்பாரு. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பதான் கொடுத்த காசை கராரா கேட்டு வாங்குவாங்க. இப்போ ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வசூல் பண்றதுக்கு பணத்தை வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்ணி கேட்டுதான், என்னப்பா வாங்க கொடுக்க மாட்டியா, ஏன் இவ்வளவு லேட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்களா. இது வந்து பாவகரங்க இருந்தா இப்படி கேட்கும். இதே சுபகரமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க கொடுக்க மாட்டீங்களா, சரி அடுத்த வாரம் கொடுக்குறேங்க அப்படின்னா, சரிப்பா பார்த்து கொடு அப்படின்ட்டு வந்துருவாங்க. அதே இந்த சுபகிரகம் தான் குரு வக்ரம் ஆகும்போது என்ன ஆகுங்க, அந்த பாவகிரகத்தோட தன்மை வந்துடும். சரிங்களா, அதோட இயற்கையான சுப கிரகத்தோட தன்மைய அது மாத்திக்குது.
இன்னொன்னு கேந்திரத்துல வந்து சுபகிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வக்ரமானது நல்லது. சரிங்களா? இங்க பாருங்க, இவருக்கு இப்ப வயசு வந்து 67 வயசு 4 மாசம் 11. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்ல 31ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் 2024ல. சரிங்களா? இன்னைக்கு இவருக்கு வயசு 67 வயசு 4 மாசம் 11 நாள் ஆச்சு. அதாவது 68 ரன்னிங். இந்த 68 அப்படிங்கிறது நம்ம ராஜநிலை பிரகாரம் பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல சூரியன் உச்சம் அப்படிங்கிறது கௌரவத்தை கொடுத்துட்றாங்க. பணம் காசு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய சேர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, 4ஆம் இடம் சொத்து ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். 4ஆம் இடம் சொத்து ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். இங்க எந்த பாவகிரகத்தோட இதுவும் இல்ல, குருவோட பார்வை மட்டும்தாங்க இருக்கு. இந்த சுகஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் லக்ஸுரியா வாழ்றதுக்கு எந்த கிரகம் நமக்கு பூமியில வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுக்கும் குருவோட பார்வை இருக்கு. யாருகிட்ட எப்படி பேசணும், எந்த அளவுக்கு நெளிவு சுழிவா இருக்கணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். அப்ப அந்த புதனுக்கும் குருவோட பார்வை இருக்குங்கும் போது அந்த அறிவு எப்படி நல்லா வேலை செய்யும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் கேதுங்கிறது ஞானம். அந்த கால்குலேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தணுங்கிறது, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கேது பகவான். அப்ப இவரோட ஜாதகத்துல கேது பகவானும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இங்க இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா குரு திசை தான். 2019ல இருந்து இப்ப 2035 வரைக்குமே இருக்கு. பாருங்க, இந்த குரு திசை 35 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு இது. இவருக்கு இப்ப வயசு 68. சரிங்களா? 68 நடக்குது. இந்த குரு திசை இருக்கவே அவர் எப்பவுமே இருக்கிற வரைக்கும் பணம் காசுக்கு பஞ்சம் இல்லாம, அதாவது ஏகப்பட்ட சொத்து சுகம் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அமைப்பு இவரோட ஜாதகத்துல இருக்கு. சரிங்களா? இதுல எல்லாத்துக்குமே எல்லா மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய திசைகள், யாருக்கு எந்த திசை வேணா நடக்கட்டுங்க, இந்த 12 கட்டத்துல எங்க இருந்து வேணா நடத்தட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா நடத்தும். ஆனா எங்க இருந்து நடத்துதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மனுஷங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைச்சிருவார், எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அடைச்சிருவார். ஏன், என்ன காரணம்? 6ஆம் இடம் கடன் சம்பந்தப்பட்டது. அந்த கடனுக்கு யாருங்க குருவோட பார்வை இருக்குதுங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் எவ்வளவு வாங்கினாலும் கட்டுறதுக்கு முடியும். கவர்மெண்ட் ஏன் அதிகமா சப்போர்ட் பண்ணுது? சூரியன் தான் கவர்மெண்ட். இவரோட ஜாதகத்துல அது உச்சம். அது எங்க இருக்குதுங்க? 6ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் தொழிலுக்காரன சூரியன் தான். அவன் 6ல உட்கார்ந்து இருக்காங்க போது தொழிலுக்காக நிறைய கடன் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காருல, அதெல்லாம் கவர்மெண்டே கொடுக்குது இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணமும் இதுதான். இப்ப நம்ம பழக்கத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுவோங்க, தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு உதவி கேட்போம். கேட்கிற உதவிக்கு வந்து ஒவ்வொருத்தங்க உதவி பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்க கேட்காமலே கூட வந்து பண்ணுவாங்க. ஐயோ இவரு கஷ்டப்பட்டு இருக்கிறாரா, அடடா இவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரா, அச்சோ இவர் கஷ்டப்பட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்து உதவி பண்றவங்க இருக்காங்க. அடே அவங்க பக்கத்துல போனோம்னு வச்சுக்கேன், அவன் பணம் ஏதாவது கேட்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறவங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி நமக்கு உதவுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மெயினா சுபகிரக பார்வை அப்படிங்கிறது வேணும். இந்த ஜாதகத்துல மெயினா குரு ஒருத்தர் வந்துங்க இருக்கிற எல்லாத்தையும் நல்ல ஒரு அமைப்புல வந்து வச்சுக்கிறாரு அப்படிங்கறது தான் ஒரு சிறப்பு. ஏன்னா குருவுக்கு கேந்திரத்துல திரியோணத்துல பாருங்க, குருவோட திரியோணத்துலதான் வந்து கேந்திரம் சொல்லிட்டுங்க, சாரி, குருவோட திரியோணத்துலதான் சந்திரன் இருக்காரு. குருவோட திரியோணத்துலதான் சூரியன் சுக்கிரன் புதன் கேது எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குருவுக்கு கேந்திரத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க இன்னொரு விஷயம், ஒரு மனுஷன் வந்து உழைச்சு சம்பாதிப்பானா இல்ல ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துட்டே இருந்து யாராவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு, கேந்திரத்துல அதிகமான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உழைச்சு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறதுல இவருக்கு 1ல கிரகம் இருக்கு, 7ல கிரகம் இருக்கு, 10லயும் கிரகம் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுலயே அந்த 10ஆம் இடத்துல இருந்து பாத்துக்குது. அப்ப 4மே இவருக்கு ஒர்க் ஆயிடுது.
இவர் படுத்துட்டு இருந்தா கூட கால்குலேஷன் போட்டே இருப்பாரு. லைஃப்ல என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்துட்டே இருப்பாருங்க. இப்ப இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் அப்படிங்கிறது 85ல தான் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட டயத்துல தான் கல்யாணம் இவருக்கு ஆயிருக்கு. இப்ப அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சந்திரனோட இதுல செவ்வாயோட புத்தியில தான் நடந்திருக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த 7ஆம் இடம் 2ஆம் இடம்ங்கிறத இது இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னா, யார் யாருக்கு எப்பப்ப கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு குழப்பமாவே இருக்கும். எப்போ ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியல, நிறைய ரூல் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு வருங்க. ஸ்திர லக்னம் அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 7-2 சம்பந்தப்பட்டாதான் முடியும். இப்ப இன்னொன்னு பாருங்க, சரத்துக்கு 2-7 அப்படிங்கிறது என்னங்க, மாரகம் சம்பந்தப்பட்டது, மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையான காலகட்டங்கள் அப்படிங்கிற காலகட்டத்துலதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சரிங்களா? அதனால அந்த ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை இதோட இப்ப நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்த டாபிக் வரலாம். இப்ப பாருங்க, 91ல தான் இவருக்கு கல்யாணம் 85ல, ஆனா 91ல தான் குழந்தை பிறக்குது. இது ஏன் இவ்வளவு லாங் பீரியட், ஒரு 6 வருஷம். இப்ப நேத்து கூட ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு லேடி ஜாதகம் பார்த்தாங்க. சரி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனா கன்சீவ் ஆகுறேன், அபாசன் ஆயிடுறேன் அப்படின்னாங்க. அப்ப அவங்களோட இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு தசை ஓடிட்டு இருக்கு. அதுவும் பாதகஸ்தானத்திலேயே இருந்து ஓடிட்டு இருக்குங்கிறதுனால 2 வருஷம் ஆகுங்க அந்த புத்தி முடியறதுக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் இதானாலும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொன்னு அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிலம் சுரோனிதம் சொல்றோம் இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி 2 பேருக்குமே தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறது. இங்கேயும் அவங்களுக்கு அதே தொந்தரவு தான். இது நம்ம பூச்சி பெரியசாமியோட ரூல் பிரகாரம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம காட்ஃபாதர் அவரோட ரூல் பிரகாரம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்துக்கு, அதாவது ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல டிகிரி வயசுல சொல்லுவாரு. அந்த டிகிரி வயசுல சம்பந்தப்படுறதுல இது அக்யூரேட்டா இருக்கு. லேட் ஆகும், அதாவது குழந்தை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிற ரூல் அது வரும். இங்க குழந்தை கிடைக்கிறதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, 5ஆம் இடம் அப்படிங்கிற இடம் குருவோடது. சரிங்களா? புத்திரஸ்தான அதிபதி குரு. அவருக்கு சனி பகவானோட பார்வை 10ஆம் பார்வை இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே புத்திரம் அப்படிங்கிறது தாமதமாகும் அப்படிங்கிறது. இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. 6 வருஷம் தாமதம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சனி பகவான் இவரோட ஜாதகத்துல, அதாவது ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஜாதகத்துல யோகி அப்படிங்கிற ஒரு எந்த அளவுக்கு நமக்கு துணை புரிவாரு அப்படிங்கறதுல இவருக்கு பாத்தீங்கன்னா புதன் தான் யோகி. அந்த யோகி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட திசை காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யோகத்துக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு, நம்ம நாடி விதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சேர்ந்தேதான் இருக்குது. யாரெல்லாம் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா, சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன், கேது, குரு, இவங்கெல்லாம் ஒன்னா ஒரே வீட்டுலதான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுங்க, எல்லாம் ஒண்ணுக்கு அக்கம் பக்கத்துல இருந்துட்டு சொந்தக்காரங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஏன் அவர் இன்னமும் அவர் பக்கத்துல அத்தனை பேர் இருக்காங்க, என்ன சொல்றதுங்க, ஒரு சொந்த பந்தத்துல எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃபேமஸான ஆளுங்க எல்லாம் அவரோட இதுல இருக்காங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரிகோண அமைப்பு தான். இந்த திரிகோணம் அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. இவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புண்ணியம் இந்த உலகத்துல வேற யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடணும். சரிங்களா? ஏன்னா இவர் மேல ஏகப்பட்ட கண்ணு. இவரை பார்த்து பேசாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். என்ன மனுஷன்ப்பா, எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, எத்தனை கோடி வச்சிருக்காரு, இவெல்லாம் ஊர் அடிச்சு ஊரை உடையில அடிச்சு கொள்ளையில இன்னும் சொல்லுவாங்க பழமொழி. சரிங்களா? இதெல்லாம் ஊரை அடிச்சு உடையில போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவரை
பேசாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாமே இவருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு இவருக்கு அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம். பயங்கரமான ஒரு, அதாவது பாத்துக்கலாம், செஞ்சிடலாம் அப்படிங்கிறது. அந்த தைரியம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தே 6ஆம் இடத்துல இருந்தே நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை 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 ஒர்க்குன்னு இதுல பெருசா அவர் சம்பாரிச்சதே பாத்தீங்கன்னா ராகு திசையில தான் பயங்கரமா மில்லியன் கணக்குல சம்பாதிச்சிருக்காரு. இந்த 12ஆம் இட ராகு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை தான் அது கொடுத்துட்டே இருக்கும். 12ஆம் இடம் ராகுங்கிறது. இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே ஏகப்பட்டது. பெரிய பெரிய ஆளுங்கிட்ட அதை என்ன சொல்லுங்க, டானுக்கெல்லாம் டான் அப்பா டக்கர்னுபாங்க. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்தையுமே பார்த்து தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இவரை நம்பி கொடுக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா என்ன காரணம்னா இதெல்லாம் தான் காரணம். இந்த வெளிநாடு அப்படிங்கிறது நிறைய அவருக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதுல அவரு என்ன அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கப்பல் துறை சம்பந்தப்பட்டது இதுல நிறைய இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் இந்த ராகுவோட திசை காலகட்டங்கள் தான். அதாவது இந்த குரு திசை ஆரம்பிச்சதுங்கிறது 2019. அதுக்கு முன்னாடி 18 வருஷம், அதாவது 2001 இருந்து 2019 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டங்கள்ல தான் இவருக்கு அப்படியே நல்ல growth. சரிங்களா. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அப்படியே படிப்படியா உள்ள வர ஆரம்பிச்சார். சரிங்களா. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு ஒவ்வொரு இடத்துல நின்று நமக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துட்டு தான் இருக்கும். இவருக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அனுகிரகமாவே கொடுத்துருக்குது. இதுல இவருக்கு என்ன வேற ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது விட்டுட்டோமா அப்படிங்கறத பாக்குறேங்க. 6, 8, 12 சம்பந்தப்பட்டதும் சொல்லியாச்சு. இந்த திருமணமான காலகட்டமும் சொல்லியாச்சு. இந்த குருவோட, அதாவதுங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் நவகிரகங்கள் தான். சரிங்களா. இந்த நவகிரகங்களும் நல்ல கிரகத்தோட சாரம் பெற்றது அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இவருக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒளி கிரகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு, இந்த மாதிரி சுபகிரகம் சம்பந்தப்பட்டதுதான். மொத்தமே ஒரு 3-4 கிரகத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கிடுது. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல நல்ல அமைப்புலயே இருக்கு. இது அம்சத்தோட எல்லாம் தொடர்பு படுத்தல, டிகிரிக்குள்ள எல்லாம் போகல. சரிங்களா. இன்னும் நிறைய விஷயங்களை தொடாம மேலோட்டமா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இது வந்து மெயினா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும், இன்னொன்னு இனி யாரும் இவரை பத்தி தப்பா பேசக்கூடாது என்னங்க. ஏன்னா உண்மையிலே இந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். பாருங்க, இவரு எப்படிதான் ஒரு இவர் பட்ட கஷ்டம் மாதிரி எல்லாம் யாருமே பட்டிருக்கவும் மாட்டாங்க. சின்னதுலயே இவர் பிறக்கும் போதே பாருங்க, கேது திசையில பிறந்திருக்காரு. 6ல இருந்திருக்கு. கடன் வம்புகளுக்கு சண்டை சச்சரவுன்னு சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் இவர் சின்னதா இருக்கும் போது இவங்க அப்பா அனுபவிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த கஷ்டம் எல்லாம் தாங்க முடியாம சரி வேணா நம்ம ஊருக்கே வரலாம், பிசினஸ் பண்ணலாம், துணி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்திருக்கிறாரு இங்க குஜராத் மும்பைக்கு. அப்ப சுகர் தசை அப்படிங்கும்போது பாருங்க, துணி சம்பந்தப்படுறதுன்னு இவருக்கும் ஆயிடுது. இவங்க அப்பா வந்து பிசினஸ் வந்து துணி சம்பந்தப்பட்டதான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இது இவருக்கு 20 வயசு காலகட்டங்கள் இருக்கும்போதுதான் அடுத்து அந்த சூரிய தசை வரக்கூடிய காலகட்டத்துலதான் அவங்க அப்பா வந்து இவர் பிசினஸ்லயே இறக்குறாங்க. கூட்டிட்டு வாடா நீ வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து தொழில கண்டிப்பா ஒரு மனுஷனை இழுத்துரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்ச படிப்புக்கு ஒழுங்கான வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவரு டிகிரி முடிச்சிருக்காரு பாருங்க, நல்ல அமைப்பு தான். டிகிரி முடிச்சிருக்காரு. MBA MA ஏதோ ஒரு இது முடிச்சிருக்காருங்க. சரிங்களா. அந்த டிகிரி முடிச்சிட்டாலும் அந்த நாலேஜும் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் இவருக்கு பணம் பண்ற வேண்டிய அந்த இதுலதான் மெயின் அப்படிங்கிறது மனசு. அதாவதுங்க மனசு அப்படிங்கிறது சந்திரன், குருங்கிறது பணம். சரிங்களா. இவர்கிட்ட வந்து பணம் மட்டும் இல்லாம பயங்கரமா தங்க கட்டிகளுமே நிறையவே இவர் வச்சிருப்பாரு. சரிங்களா. பணம் கேஷ வச்சுக்கிறத விட தங்கமா மாத்திதான் இவர் வச்சிருப்பாரு. இது போக கூடி சீக்கிரம் அப்படியே வெளியே தெரிய வரும்போது அப்ப தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா. சரி, இந்த ஜாதகத்துல அடியன் தெரிந்ததுல ஒரு சிலது ஓப்பனா கொடுத்துருக்கேங்க. இதுல பர்சனலா இவங்க குடும்ப விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அதிகமாலாம் பேசல. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தொந்தரவு இருக்குதான் செய்யும். சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்குமே, இது வரைக்கும் பொறுமையா பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னோட
நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நண்பர் ஒருத்தராவது உங்களுக்கு பிடிச்சவங்க இதை பாடுறா அம்பானி பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க. சரிங்களா? தொடர்ந்து உங்களோட ஆதரவு இன்னைக்கு எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன்.